ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அம்மா தங்கச்சியோட மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் விழாவில் நான் தான் பிரியாணி செஞ்சேன். 100 பேருக்கு பிரியாணி செஞ்சேங்க. என்னாலேயே நம்ப முடியல, நான் தான் செஞ்சேனா அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் மேரேஜ் ஆன புதுசில் 2 பேருக்கு அரிசி கூட எனக்கு எவ்வளோ நேரம் ஊறணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ விசில் விடணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது. ரொம்ப சொதப்பலாக தான் சமைப்பேன் அப்போல்லாம். இப்போ பாருங்கள், நானே செஞ்சு இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டேன். எப்போவுமே முடியாதுன்னு நினச்சோன்னா எந்த ஒரு செயலுமே நம்மளால் கடைசி வரைக்குமே செய்ய முடியாது. நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட் வேணும். தன்னம்பிக்கையும் தைரியம் துணிச்சலும் இருந்துச்சுன்னா இந்த சாப்பாடு செய்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சு முன்னுக்கு வரலாம். வாங்க பிரியாணி செய்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பிரியாணிக்கு தேவையான தாளிப்பு ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. மராட்டி மொக்கு, அன்னாச்சி மொக்கு, கல்பாசி, பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி எல்லாமே. எண்ணெய் காஞ்சதோ இதெல்லாம் போட்டுடலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போடலாம், இல்லை சிக்கன் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். அதுக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றணுங்க. நாங்கள் இப்போ 5 கிலோ அரிசி 6 கிலோ சிக்கன் போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் மட்டும் தனியாக ஊற்றலாம், இல்லை எண்ணெய் நெய்யும் சேர்ந்து ஊற்றலாம். நெய் மட்டும் தனியாக ஊற்றிடாதீங்க, ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி 5 லிட்டர் கணக்கு பண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க. சரி, 2 லிட்டர் கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 லிட்டர் நெய், 2 லிட்டர் ஆயில் அப்படி கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி சாமானம் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கறிகிற போது அதுக்கு முன்னாடியே பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் 1 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை 2 கிலோ கூட போடலாம், ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா இனிப்படிக்கும். வெங்காயத்தை அடுத்தது ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 கிலோவுக்கு 6 பச்சை மிளகாங்க. நீங்கள் எத்தனை கிலோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை கூட குறைச்சிக்கோங்க. 1 கிலோவுக்கு 6 பச்சை மிளகா. நான் ஒரு 200 கிராம் வெங்காயம் போடுவேன். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை கிலோ போடுறீங்களோ அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு எப்போவுமே வதக்கிறதுல தாங்க இருக்குது. நான் கூட சொன்னேன், சமையல்காரங்களை நல்லா வதக்கணும் சொன்னேன். இப்படியெல்லாம் வதக்கிட்டு இருந்தால் நாங்கள் எத்தனை சமையல் செய்கிறது, எந்த ஒரு டிஷ்ஷுமே சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டினாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அவங்களே பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டிட்டு போனாங்க. அந்த வதக்கிறதுல தாங்க அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு சூப்பராக கூட்டி கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் புதினா ஒரு கட்டு புதினாவை அப்படியே போட்டுட்டோம் எண்ணெயில் கொஞ்சம். அதுக்கப்புறம் மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம். இதில் புதினா, கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பட்டை, கசகசா, அது 2ம் அரைச்சி வச்சுருக்கோங்க. அது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். வதங்கிட்டே இருந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 கிலோ பிரியாணி அரிசி, 1 கிலோ சிக்கனுக்கு நான் 100 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதே 5 கிலோவுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது எங்களோட பிரியாணி சீக்ரெட் மசாலா. இது இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. நான் இப்போவே எடுக்கணும்னு நினச்சேன். ஃபங்க்ஷனில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இதை வறுத்து அரைக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு டைம் பிரியாணி வீடியோ போட்டப்பவே கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. என்னால் எடுக்க முடியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நான் அந்த சீக்ரெட் மசாலா ரெசிபி போடுறேன். இஞ்சி பூண்டு 2யும் நல்லா ஃபைனாக அரைச்சி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் போடணும். அதுக்கப்புறம்தான் அரைச்சி வச்ச புதினா, வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறமா அந்த சீக்ரெட் மசாலா எண்ணெயிலே போட்டுடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1 கிலோவுக்கு தக்காளி 3 தக்காளி, ஓரளவு மீடியம் சைஸாக இருக்கிறது. ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா 4 போடணும். 1 கிலோவுக்கு 3 தக்காளி. நான் ஓரளவு பெருசாகவே இருந்துச்சு. அதை நான் 5 கிலோவுக்கு அதே மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு தக்காளி நல்லா மசியணும். அந்த ஸ்கின் லைட்டாக மட்டும்தான் தெரியணும். மற்றது எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடணும். பாருங்கள், நான் செஞ்சிட்ருக்கேன். தாளிக்கிறதெல்லாம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியில் அரிசி போட்டுட்டு என்னால் கிண்ட முடியல. அப்புறம் சமையல்கார அம்மா வாங்கிட்டாங்க. பிரியாணி கடைக்கெல்லாம் போனோன்னா இவ்வளோண்டு பவுலில் கொடுத்துட்டு 300, 350 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அது சாப்பிட்ட மாதிரியே இருக்கிறதில்ல. பிளேட் நிறையா பிரியாணி பீஸோடு போட்டு சாப்பிட்டதாங்க எனக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
பிரியாணி அதுக்காகவே நான் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன். நான் எங்கள் ஊர்லேயும் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய வாட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக ஃபங்க்ஷனுக்கு இப்போ தான் நான் செய்கிறேன். ஃபங்க்ஷன்லேயும் எல்லோரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த அளவு கரெக்டாக இருக்கணும். அப்புறம் எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த பொருளை கரெக்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தாங்க பிரியாணியோட மெயின் சீக்ரெட்டே அதுதாங்க. கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான பதத்தில் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். இப்போ முந்திரி வந்து ஒரு 1/4 கிலோ முந்திரியை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டே வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அது ஆல்ரெடி நான் போட்ட வீடியோலேயே கூட போட்டிருக்கேன். அது இப்போவும் நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து வரமிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போடணுங்க. இதில் வந்து தாளிக்கும் போது 1 ஸ்பூனும் சிக்கனில் 1 ஸ்பூனும் அந்த மாதிரி கணக்கு வச்சு ஆஃபை அதில் போட்டு பிரட்டிக்கோங்க, ஆஃபை இதில் போட்டு பிரட்டிக்கோங்க. சிக்கனில் 1 ஸ்பூன், 5 கிலோவுக்கு 5 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். தயிர் ஒரு கெட்டி தயிர் 1 கப்பு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் லெமனு, அது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஊறினா கூட போதும், நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ சிக்கன் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். கடையில் சாப்பிட்ற சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து சவுக்குன்னு இருக்குங்க. டேஸ்ட் அதுக்குள்ளே பிடிச்சிருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு அதில் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காயும் அதே மாதிரி ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக வரக்காயாக இருக்கணும். அதையும் அரைச்சி பால் எடுத்து ஊற்றிடுங்க. முந்திரி பால், தேங்காய் பால் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் லெமன், அதுக்கு ஒரு லெமன் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு லெமன் ஊற்றிட்டேன். அப்புறம் சாப்பாடுக்கு ஒரு லெமன் வந்து ஊற்றிடுங்க. அப்புறம் அப்பப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சால்ட்டு அதுலேயும் கொஞ்சம் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ மசாலாலேயும் கொஞ்சம் வதங்குறதுக்காக போட்டிருக்கோம். ரெண்டையும் சேர்ந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கடைசியாக இப்போ அரிசி போட போகிறோம். இப்போ கொஞ்சம் புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா கமக்கமான்னு இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா அரிசி வந்து தாளிக்கும் போது மட்டும்தான் ஊற வைக்கணும், முன்னையே ஊற வைக்கக்கூடாது. நம்ம அடுப்புக்கிட்ட போய் நின்னதுக்கப்புறம் தான் அரிசி ஊற வைக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு லெமன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சிக்கனை வந்து பிரட்டி வைக்கும் போது அதில் ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 லெமன் போதும். 1 கிலோ பிரியாணி அரிசி போட்டு செய்கிறப்ப அரை லெமன் விட்டிங்கன்னா கூட போதும். திருப்பி நான் இறக்கும் போது ஒரு லெமன் விட்டேங்க. மொத்தம் 3 லெமன். அப்போ 6 பீஸ் வருமா? சரியாக போச்சுல. 6 கிலோவுக்கு 6 பீஸுங்க. இப்போ மட்டன் கொழுப்பு எடுத்து வச்சிடணும். சிக்கன் பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் சுதி கம்மியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு மட்டன் கொழுப்பு நிறையா இருந்துச்சுன்னு சொல்லி அதை இது கூட போட்டு செஞ்சுவிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். போட்டு நல்லா அதுவும் வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக வந்து அரிசி ஆட் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்பப்போ காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டா தான் ஃபைனலாக பிரியாணி நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிடுங்க. நான் கடையில் போய் சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுங்க. நான் இருக்கும் சாப்பிட்ட மாதிரி, ஆனால் கொஞ்சோண்டு தான் இருக்கும். நம்ம வயிறார மனசார சாப்பிட முடியாது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பழகிக்கோங்க. எந்த ஒரு டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் மட்டன் ரத்தம், குடல், தலைக்கறி அதுவும் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மட்டனில் கிரேவி செஞ்சிட்ருந்தாங்க. அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா குழந்தைங்க ரகலை பண்ணிகிட்டே இருந்ததுனால பிரியாணி மட்டும்தான் செய்ய முடிஞ்சிச்சு. இதை மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடிஞ்சிச்சு. நான் இன்னொரு நாள் அந்த அரைச்ச பொடியெல்லாம் வச்சுருக்கேன், செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. நாங்கள் 1 பக்கெட் அரிசி போட்டோம், அதனால் 2 பக்கெட் தண்ணி காய வச்சுருக்கோம். நீங்கள் 1 டம்ளர்னால் அதுக்கு 2 டம்ளர் தண்ணி காய வச்சு ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அரிசி போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், அரிசி போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அரிசியை நெய்யில் வதக்கி போடுறதுனா இவ்வளோ அரிசியை வதக்கி போட முடியாது. வீட்டில் செய்கிறதுனா நெய்யில் வறுத்து போடுவேன் நான். இப்போ நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டோம்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலேயே நல்லா வதங்கிடணும். இந்த தண்ணி எல்லாமே வந்து அரிசிக்குள்ளே இறங்கிடணும். அந்த எசன்ஸ் எல்லாமே அரிசிக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா ட்ரையாக இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காய வச்ச தண்ணியுமே ஊற்றுனுங்க. அதுக்கு முன்னாடி ஊற்றிடாதீங்க, சலசலன்னு போயிடும். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் செய்யணும். பாருங்கள், சமையல்காரங்களாம் செஞ்சிட்ருக்காங்க.
தம்பி கூட நின்று எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். கடைசியாக பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.